எல்லாருக்கும் வணக்கம். பல சமயங்களில் பல டாக்டர்ஸ்க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். அவங்க ஏதோ சாதாரணமாக மருந்து எழுதியிருப்பாங்க. அதை எழுதினதுக்கப்புறம் பேஷண்ட் திரும்பி வந்து, சார் நான் எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிருக்கேன், இது இந்த மாதிரி எனக்கு இந்த மருந்துகள் வேலை செஞ்சதே இல்லை, நீங்கள் கொடுத்த மருந்தில் அப்படியே எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கும். அதே மாதிரி சில சமயம் நான் சாதாரணமாக வழக்கமாக எழுதுகிற மாதிரி தான் மருந்து எழுதுவோம். ஆனால் பேஷண்ட் திரும்பி அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, பயாலஜியில் வாய்ப்பே இல்லாத அறிகுறிகள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இங்கே கப்புன்னு அடைக்குது, இங்கே மொயன்னு வருது, இங்கே பிடிச்சி இழுக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மருந்துக்கு வரவே வராதே, இதெல்லாம் சாத்தியமே இல்லையே அப்படின்னு தோணும். ஆனால் பேஷண்ட்ஸ் அடித்து சொல்லுவாங்க, இந்த மருந்து எடுத்ததுலேருந்து தான் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு. இது ஏன் நடக்குது? இது என்ன வகை இதில் இந்த விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதுதான் அதை பற்றி புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த எபிசோடு. பொதுவாக ஒரு மருந்து எப்படி வேலை செய்யுது? நான் முன்னாடியே பல வீடியோவில் நான் பேசினேன். மருந்து மூளையில் போய் வேலை செய்யுது, மருந்து உடம்புல இப்படி போகுது அப்படி போகுது எல்லாத்தையும் சொன்னேன். பட் ஆனால் என்னை ஒரு வார்த்தையில் மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதுக்கு நான் சொல்கிற பதில் நம்பிக்கை. ஒரு மருந்தை நம்பிக்கையோடு எடுக்கும்போது அது ஒரு மாதிரி வேலை செய்யும், நம்பிக்கை இல்லாமல் எடுக்கும்போது அது இன்னொரு மாதிரி வேலை செய்யும். மருந்துன்னு இல்லை, எந்த ஒரு பொருளையுமே நம்ம நம்பிக்கையோடு எடுக்கும்போது அது ஒரு மாதிரி வேலை செய்யும், நம்பிக்கை இல்லாமல் எடுக்கும்போது அது வேறு மாதிரி எஃபெக்ட் வேலை செய்யும். இந்த மாதிரி நம்பிக்கையோடு எடுக்கும்போது நடக்கிற எஃபெக்ட்டுக்கு பேர் தான் பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஒரு மருந்து தயாரிக்கிறதுக்கு பலவேறு ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஸ்டேஜ் 3ல் நாங்கள் ஒரு ட்ரையல் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ட்ரையல்ஸ்க்கு பேர் பிளசிபோ கண்ட்ரோல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா பேஷண்ட்டையும் எடுத்துகிட்டு அந்த பேஷண்ட்டில் ஒரு குரூப்புக்கு மருந்தே இல்லாமல் ஒரு எம்டி இதை மெடிசின் கொடுப்போம். அது ஒரு சுகர் வாட்டராக இருக்கலாம், இல்லை வேறு சிம்பிள் பி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஆனால் அது மருந்து மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு நிஜ மருந்தை இன்னொரு குரூப்புக்கு கொடுப்போம். இந்த நிஜ மருந்து கொடுத்த குரூப்பில் வர்ற இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த பிளசிபோ கொடுத்த குரூப்பை விட நிறையா இருந்தால் மட்டுமே அந்த மருந்து அங்கீகரிக்கப்படும். ஸோ இந்த பிளசிபோ அப்படின்றது மருந்து அப்படின்ற நினச்சி எடுக்கிறது, அந்த மருந்தை எடுக்கிற அந்த ஒரு விஷயம் மட்டுமே கொடுக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட். பல சமயங்களில் நம்ம சிம்பிள் ஆக்ட் ஆஃப் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தோம், ஒரு ஊசி போட்டோம் அப்படின்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது இல்லை, இப்போ நம்ம ஜிஹெச்சுக்கு போனீங்கன்னா ஊசி போடுறதுக்குன்னே ஒரு பெரிய கும்பல் இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு பல சமயங்களில் இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஊசியை போட்டால் தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கையுடைய விளைவாக தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரு கொடுக்குற மாற்றம் எப்படி நம்ம உடம்பில் நடக்குது? இதுக்கு பல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. மூளையில் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது முன் மூளையில் இந்த நம்பிக்கையோட மருந்துகள் எடுக்கும்போது ஒரு வகையான மாற்றங்கள் கிடைக்குது. அதே மாதிரி மூளையிலேருந்து நிறைய கெமிக்கல்கள், நல்ல நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஃபீல் குட் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம், என்டார்ஃபின்ஸ், என்கஃபாலின்ஸ், அந்த மாதிரியான கெமிக்கல்கள் நிறைய ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை பற்றின ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும்போது உடம்பு நம்ம ஒரு முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரையலில் மருந்து ஒரு பிளசிபோன்னு கொடுக்குறாங்க, இன்னொரு இதில் கொடுக்குறாங்க. இந்த பிளசிபோன்னு கொடுக்கும்போது அது என்னன்னே தெரியாமல் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வந்துச்சு, என்னன்னு தெரியாமல் இது மருந்துன்னு ஏமாற்றி கொடுக்கும்போது தான் இந்த நம்பிக்கை வருதா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ஒரு ட்ரையல் பண்ணாங்க. அந்த ட்ரையலோட முடிவில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த மருந்து ஒரு கும்பலுக்கு இந்த மருந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பிளசிபோ தான் அப்படின்னு அது மேலே எழுதியிருப்பாங்க, இது ஆக்டிவ் ட்ரக், இது பிளசிபோ அப்படின்னு எழுதி லேபிள் பண்ண இதோட கொடுத்தாங்க. அப்போது அவங்க பிளசிபோ எடுத்தவங்க அப்போ கூட 50% இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வெரி ஆக்ட் ஆஃப் டேக்கிங் மெடிசின், நம்ம மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயமே நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளசிபோ எஃபெக்டில் தான் பலவேறு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு மருந்து எடுத்தோடனே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு காரணம் பிளசிபோ எஃபெக்ட். அப்போ மருந்தை எடுத்தோடனே பல பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போது ஒரு மருந்தை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்?
சரி நான் அந்த மருந்து எடுக்கிறேன், எனக்கு இது ஓகே, நான் பாட்டுக்கு இதை எடுத்து சரியாயிட்டேன் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் அ குட் ஆட்டிடியூட். அதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே சமயம் இந்த மருந்தை எடுத்துகிட்டு ஐயோ எனக்கு என்ன ஆகுமோ, இதில் என்ன சைடு எஃபெக்ட் வருமோ, இது வந்து எப்படி என்னை வந்து பாதிக்குமோ அப்படின்ற அந்த பயத்தோடையே நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போது உங்களை மீறி உங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு பதட்ட நிலை வரும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த மருந்தை எடுத்தால் அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் பெர்சீவ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் சைடு எஃபெக்ட்டுன்னு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து என்ன இதில் சொல்கிறோன்னா நொசிபோ எஃபெக்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் ப்ளசிபோ நொசிபோ எஃபெக்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஃபெக்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து மருந்தை எடுக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஹைப்பர் அலர்ட்டாக இருப்போம், ரொம்ப விஜிலண்ட்டாக இருப்போம். நம்ம உடம்புல இருக்க என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து கவனிச்சிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் சும்மா வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து எங்கேயாவது வந்து வலிக்கும், ஒரு நெஞ்சில் படபடன்னு அடிச்சிருக்கலாம், இல்லை பின்னாடி ஒரு இது ஏதாவது ஒன்று ஓடுற மாதிரி இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து உடம்புல எந்நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த மருந்து எடுத்தோடனே வி பிகம் வெரி விஜிலண்ட். இது நடக்குதா, உடம்புல என்ன மாற்றம் நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த நெகட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனே வந்து உடம்புல நடக்கிற ஒரு சின்ன மாற்றத்தையும் டேஞ்சரஸாக நமக்கு தோணும்போது நமக்கு பதட்டம் ஜாஸ்தியாகுது. அந்த பதட்டமே வந்து நம்மளை வந்து இந்த மருந்துகளுடைய சைடு எஃபெக்டாக நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிற போது நம்ம வந்து அதை இம்மீடியட்டாக நம்ம நிறுத்தவும் செய்கிறோம். ஸோ ஒரு மருந்து எடுத்து சார் எனக்கு இந்த மருந்து இங்கிலீஷ் மருந்தே ஒத்துக்காது சார், இது எடுத்தாலே எனக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். நீங்கள் அப்படி நினைக்கிறதாலே உங்களுக்கு தொந்தரவு வரலாம் இல்லையா? ஸோ ஒரு மருந்தை எடுக்கும்போது நம்ம வந்து எப்பவுமே ஓப்பன் மைண்டடோட இது நமக்கு நல்லது பண்ணுதா அப்படின்றத ஒரு பரீட்சித்து பார்க்குற மாதிரியான மைண்டடோட தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது ஒரு ஷார்ட் வீடியோ. ஃபைனலாக போன வீடியோலையும் இந்த வீடியோவுக்கும் சொன்னதையும் சேர்த்து என்ன நான் சொல்ல வரேன், சைடு எஃபெக்ட்ஸ் எப்பவுமே நமக்கு ஒரு பயம் தர்ற விஷயந்தான். அண்ட் இட் இஸ் ஜஸ்டிஃபைடு. யாராக இருந்தாலும் ஐயோ எனக்கு ஒரு விஷயம் தெரியாத செய்யும்போது இதனால் ஒரு கெட்ட விளைவு வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் வர்றது நியாயமான விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் நல்லா பதிச்சுக்கோங்க, மருத்துவம் அப்படின்றது பல சமயங்களில் மருந்துகள் அப்படின்றத தாண்டி ஒரு மருத்துவனுக்கும் நோயாளிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பந்தம். அந்த மருத்துவம் அப்படின்றது வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பந்தம் நல்லா இருந்தால் தான் அது கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பல மடங்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் மேலே நம்பிக்கை வைங்க, அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, எப்பவுமே உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே போய் கூகுளில் தேடாதீங்க. கூகுளில் கொடுக்குறது வந்து ஜெனரிக் விஷயங்கள், அதாவது பல ஸ்டடியில் பார்த்த எந்த விஷயம்னாலும் அது கொடுக்கும். அதில் இது நடக்கும் இது நடக்காது அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கல் இது இருக்கும். உதாரணமாக இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போய் கூகுளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் ஓட்டுறது எப்படின்னு கூட கொடுத்துருப்பான். அதனால் அதை படிச்சுட்டு நம்ம ஏரோப்ளேன் ஓட்ட முடியுமா? ஏரோப்ளேன் ஓட்டும்போது தானே அதில் இருக்கிற சிக்கல் தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து மருத்துவம் அப்படின்றது பலவேறு சிக்கலான விஷயங்களை சேர்த்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நம்ம வந்து இந்த மருந்தை எடுத்தோம், கூகுளில் பார்த்தோம், கூகுளில் இது கொடுத்துருக்கு அதனால் நான் பயப்படுறேன் அப்படின்ற அந்த விஷயங்கள் வேண்டாம். உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால் டாக்டர்ஸ்கிட்ட கேளுங்க. டாக்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பி வில்லிங் டு எக்ஸ்பிளைன் தட் என்ன பிரச்சனை என்ன எதுன்னு. ஆனால் கேட்டால் நம்புங்க, கேட்டு திருப்பி கேட்டு மட்டும் வந்து அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகிறதில்ல. கேட்டு அவங்க சொன்னாங்கன்னா அந்த நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், மருந்துகள் செயல்படுறதுக்கு காலங்கள் ஆகும். அந்த காலம் டைம் கொடுங்க. அந்த டைம் கொடுத்தா தான் அந்த மருந்தோட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கவலையில் ஒரு பூச்சாண்டியை பார்க்குற மாதிரி ஐயோ சைடு எஃபெக்ட் வந்துடும், எனக்கு அந்த சைடு எஃபெக்ட் வந்துடும்னே பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. எது நடக்குதுன்றதை பாருங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது யார் அதை முக்கியமாக பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு டிவி ரிப்பேர் ஆகி போடுது, இல்லை ஒரு லேப் ரிப்பேர் ஆகி போடுது, அதுக்கு உண்டான டெக்னீஷியனை தானே கூப்பிடுவீங்க, எலக்ட்ரிஷியனோ ப்ளம்பரையோ தானே கூப்பிடுவீங்க. ஒரு டிவி ரிப்பேர் ஆகி போனால் உங்கள் வீட்டுக்கு கீரை விற்றுட்டு வர பாட்டியவாக கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண சொல்லுவீங்க. அப்போ ஒரு ஜடப்பொருள் அதுக்கே நீங்கள் வந்து ஒரு தெளிவாக தெரிஞ்ச ஒரு ஆளை தேடும்போது மனித உடம்பு, மனித மூளை, மனித மனம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம். அப்போ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ஒருத்தங்க கொடுக்குறோன்ற போது அதுக்கு இந்த பற்றி அந்த டாக்டர்ஸ்ட்டை கேட்குறது தானே நியாயம். அதை விட்டுட்டு இவங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இதனால இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னாங்க, அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னாங்க, அவங்களாம் வந்து சொல்கிறது வெல் மீனிங்காக இருக்கலாம், அவங்க நல்லது நினச்சி சொல்லலாம்.
சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரியாது. எல்லா மருந்தும் ஒன்றும் கிடையாது, எல்லா வியாதியும் ஒன்றும் கிடையாது. இதை தான் நான் பல தடவை வீடியோலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். மனித மனதோட பிரச்சனை பல்வேறுபட்டது. அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையும் ஒன்றாக்கி பார்க்காதீங்க. அப்படி ஒன்றாக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயம்தான் வரும். ஐயோ பக்கத்து வீட்டில் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏதோ 3வது தெருவில் ஒரு அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி மருந்து எடுத்து தான் எல்லாம் கிட்னி கெட்டு போச்சான், அதனால் எல்லாம் வந்து இந்த மருந்து எடுத்தால் என்ன ஆகுமோ அப்படின்னு. அவங்க எடுத்தது வேறையாக இருக்கலாம், அவங்க உடம்பு வேறையாக இருக்கலாம், அவங்களுக்கு பல காலம் பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதனால் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் மருந்தை நிறுத்தாதீங்க. நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது வேலை செய்ய விடுங்க. அது வேலை செய்யும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்போது நமக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பல மடங்கு ஆகும். அதுக்கு பேர் எக்ஸ்பொனென்ஷியல் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மருந்து ஒரு நாளில் காட்டுற இம்ப்ரூவ்மெண்ட்டை விட ஒரு மாதம் காட்டுற இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தி, அந்த ஒரு மாதத்தை விட ஒரு வருஷம் எடுக்கும்போது ஜாஸ்தி. ஆனால் இது வந்து 12 மடங்கு இல்லை, ஒரு வருஷம் எடுக்கும்போது ஆயிரக்கணக்கான மடங்கு 1000% கூட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்சல்யூட் நார்மல்சி பார்த்த மருந்து எடுத்துகிட்டு ஒத்த மாத்திரையில் அப்சல்யூட் நார்மலாக மெயின்டைன் பண்ணுற பல பேர் என்கிட்ட இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மருந்து அப்படின்றத எடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ரிஜிட் இதை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? கடைசியாக எந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசின்லேயும் பிரச்சனைகளும் உண்டு, நல்லதும் உண்டு. உங்களுடைய நம்பிக்கை எந்த சிஸ்டத்தில் இருந்தாலும் அந்த சிஸ்டத்துக்கு முழுமையான வாய்ப்பு கொடுங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கலைன்னா ஆல்வேஸ் பி ரெடி டு அக்செப்ட் த சேஞ்ச். அந்த விஷயம் நடக்கலை, இது சரியாகலை அப்படின்றத வந்து ஒத்துக்க ஆரம்பிங்க. அதை ஒத்துக்கிட்டு எந்த டயத்துலேயும் வந்து அதை வந்து அதுக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் எனக்கு அலோபதி மேலே பயம்ப்பா, நான் அதை எடுத்துக்கவே மாட்டேன், அலோபதி மருந்து எடுத்தால் எனக்கு எல்லாம் பிரச்சனையாயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. பல சமயம் அந்த மாதிரி தள்ளி போடுறது வியாதியை வந்து ஒரு தீவிர நிலைக்கு கொண்டு போய் அதனால் வரக்கூடிய சிக்கல்களை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நான் இது மனநல மருந்துன்னு சொல்லலை, ஈவன் சுகர் பிரச்சனைகளில், ப்ரெஷர் பிரச்சனைகளில் எவ்வளவோ சிக்கலான ஸ்டேஜில் பேஷண்ட் வருவாங்க. கேட்டால் நாங்கள் இந்த மருந்துகளை எங்களுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியும், ஆனால் அலோபதி மருந்து நாங்கள் எடுக்க மாட்டோன்றதுனால தான் நாங்கள் எடுக்கவே இல்லைன்பாங்க. என்ன பிரயோஜனம்? அதனுடைய விளைவு வந்து நமக்கு எதுவும் இல்லைன்னா அந்த மற்ற மருந்துகள் எடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம்? ஸோ அதெல்லாமே யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம நிறைய மருந்துகளை பற்றி இதை பற்றிலாம் பார்த்துட்டோம். ஆனால் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து மனசில் வர்றது ஒரு விஷயந்தான். அது என்ன தெரியுமா? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.